This holiday season, come meet the Merry Mermaid Scuba Santa and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom. Merry Christmas and Happy New Year! The Chennai Silks. Let the celebrations begin. KP வைஷரத், விஜய் ஆஷிக், ஷாரிக் நடித்துள்ள ஜிகிரி தோஸ்த் வருகிற டிசம்பர் 22 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். திமுக அமைச்சர் பொன்முடி மீதான சொத்து குவிப்பு வழக்கில் இன்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அமைச்சர் பொன்முடி வருமானத்திற்கு அதிகமாக 1.75 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அவர் குற்றவாளி என அறிவித்தது. இந்த வழக்கின் தண்டனையை இன்று அறிவிப்பதாகவும் இதில் தொடர்புடைய அமைச்சர் பொன்முடி உள்ளிட்டோரை ஆஜராகும்படியும் உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்ட பொன்முடி மற்றும் அவரது மனைவி விஷாலாட்சி இன்று காலையில் சென்னை உயர்நீதிமன்றம் வந்தடைந்தனர். இன்று காலையில் தண்டனை விவரங்களை அறிவித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன், அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விஷாலாட்சிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் தலா 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டுள்ளார். அது மட்டுமின்றி இந்த தண்டனை மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகளை வழங்குவதற்காக 30 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கடந்த 2006 முதல் 11ஆம் ஆண்டு காலத்தில் திமுக ஆட்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் பொன்முடி. அப்போது அவர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக பொன்முடி மற்றும் அவரது மனைவி விஷாலாட்சி மீது 2014ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு அரசின் கீழ் உள்ள விழுப்புரம் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த வழக்கை விசாரித்த சிறப்பு நீதிமன்றம் கடந்த 2016ஆம் ஆண்டு பொன்முடி மற்றும் அவரது மனைவியை விடுதலை செய்து தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து அதிமுக ஆட்சி காலத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேல்முறையீடு செய்தனர். மேல்முறையீடு செய்யப்பட்ட வழக்கு நிலுவையில் இருந்த நிலையில் நேற்று பொன்முடி மற்றும் விஷாலாட்சி ஆகியோர் விடுதலை செய்யப்பட்டதை ரத்து செய்து அவர்கள் குற்றவாளிகள் என உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் தீர்ப்பளித்தார். மேலும் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தண்டனையை 30 நாட்களுக்கு நிறுத்தி வைத்து மேல்முறையீடு செய்யும் வாய்ப்பை வழங்கியுள்ளது. இந்த நிலையில் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து கொள்ளலாம். ஆனால் இதன் மூலம் அவர் சிறை செல்வதில் இருந்து தப்ப முடியுமா என்ற கேள்வி எழுகிறது. இதற்கு பதிலளித்த மூத்த வழக்கறிஞர் KN விஜயன், மேல்முறையீடு செய்வதாலேயே அவர்கள் சிறைக்கு செல்வதை தடுத்துவிட முடியாது. மாறாக தங்களது தண்டனையை மேல்முறையீட்டு வழக்கின் முடிவு வரும் வரை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு அளிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். உயர்நீதிமன்றம் அமைச்சர் பொன்முடி குற்றவாளி என்று சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பளித்தது முதல் அவர் அமைச்சர் பதவியை இழந்ததாகிவிடும் என்றும் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். This holiday season, come meet the Merry Mermaid Scuba Santa and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom. Merry Christmas and Happy New Year! The Chennai Silks. Let the celebrations begin. KP வைஷரத், விஜய் ஆஷிக், ஷாரிக் நடித்துள்ள ஜிகிரி தோஸ்த் வருகிற டிசம்பர் 22 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.